இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருள்ராஜ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். எதன் அடிப்படையில் தற்போது அதிமுக முறையான தலைமை இல்லாம இருக்கு, பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூறியிருக்காரு. அதனுடைய கருத்துடைய உள்நோக்கம் என்ன? இந்த தலைவர் எழுப்பிய கேள்விகள் மக்கள் என்ன மனசுல என்ன இருக்கோ அதை தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. ஒரு சாதாரண அதிமுக தொண்டர்களும் சரி, மற்ற அதிமுக ஓட்டு போட்ட மக்களும் சரி, அதிமுக கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எதிர்பார்க்கல. நீங்க ஏன் கைப்பாவைன்னு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக தலைவர் திரு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இனி எக்காலத்திலையும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சு? திடீர்னு அந்த கூட்டணி அறிவிச்சப்ப ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்துல பல வருஷங்கள் ஆண்ட கட்சியோட கூட்டணி அமைக்கிறப்ப அது எவ்வளவு பெரிய செய்தி, அந்த கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு பெரிய உற்சாகத்தை அதை ஏற்படுத்திருக்கு. அந்த மாதிரி ஏற்படுத்திச்சா? அனைத்து தொண்டர்களும் மூத்த தலைவர்கள் உட்பட அது ஒரு ஷாக்கா தான் இருந்தது. என்ன இப்படி நம்ம போய் சரண்டர் ஆயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் தான் அதிமுக தொண்டர்கள்கிட்டே இருந்தது. அந்த எண்ணத்தை தான் தலைவர் நேற்று கேள்வியா முன் வச்சார். அப்புறம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னார், கட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியாம சொல்றாருன்னு சொன்னாங்க. நிர்வாகிகள் வேணா தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள் கண்ட்ரோல்ல வேணா இருக்கலாம், பட் தொண்டர்கள் அப்படி இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை புரியாம தான் அவர் இருக்காரு. அப்ப அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கா? இல்ல, எங்களுக்கு நாங்க முன்னாடியே எங்க நிலைப்பாட்டை முதல் மாநாட்டிலே தெரிவிச்சிட்டோம். அதிமுக வலுவிழந்து இருக்குது. இந்த கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு முன்னாடியே இப்ப 2024 தேர்தலில் என்னாச்சு, 7 தொகுதியில அவங்க டெபாசிட் இழந்து இருக்காங்க. ஸோ அதனால அப்பயே ஒரு மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சியினாலதான் நாங்க எங்களோட எதிரி திமுக மட்டும்தான் நாங்க அறிவிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்காங்களே ஒழிய அதுக்கு முன்னாடியே எங்க நிலைப்பாடு தெளிவா தான் இருந்தது. ஒருபோதும் விஜயால் எம்ஜிஆர் ஆக முடியாது, இப்பவே மக்கள் கிட்ட செல்வாக்கு பெற்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு தாவேகாவுடைய பதில் என்ன? எம்ஜிஆர் தாங்க. அதுல எம்ஜிஆர் தலைவர் அவர்கள் 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்திருக்காரு, அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்காரு. அதனால நீ யாரையோட கம்பேர் பண்றது அவருக்கு சரியா இருக்காது. எம்ஜிஆர் அவர்கள் நிகழ்த்திய 1977ல எப்படி அத்தனை வருட காலம் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்த திமுகவை வீழ்த்தினாரோ, அதே போல 2026ல் இந்த திமுகவை உங்கள் தலைவர் வீழ்த்துவார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கொள்கை அளவில் என்ன முரண் இருக்கு? அரசியல் எதிரியா திமுகவை முன்வைத்து இப்ப அதிமுகவையும் விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? நீங்க எதிர்பார்த்த கூட்டணிக்கான சமிக்கை வரல, இல்ல மக்கள்கிட்ட போதிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தலைவருடைய படத்தையும் சேர்த்துக்கொண்டு மற்ற கட்சிகளுடைய தலைவர்களை விமர்சிக்கிறது தான் இப்ப தாவேகாவுடைய வியூகமா இருக்கா? திமுகவோட என்ன கொள்கை முரண் நீங்க கேக்குறீங்க? கொள்கை இப்ப திமுக பேப்பர்ல தான் இருக்கு. நீங்க சமூக நீதினு சொல்றீங்க, எங்க அவங்க செயல்ல எங்க இருக்கு? மாநில உரிமைன்னு பேசுறீங்க, போய் எங்க நீங்க போய் ஒரு ரைடு வந்தா எதுக்கு நீங்க போய் அத்தனை 4 வருஷம் போகாத நிதி ஆயோக் மீட்டிங் எதுக்கு நீங்க போறீங்க? அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க கொள்கையெல்லாம் ஆன் பேப்பர் சூப்பர், ஆன் பிராக்டிஸ் அது இல்லங்கிறது தான் வருத்தமான செய்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை தாண்டி ஊழல் நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல, ஒரு தலைவர்களை சந்திக்கிறது அப்படின்றது ஒரு முதலமைச்சராக சந்திப்பது ஒண்ணு. கடந்த காலங்களில் விஜயுடைய திரைப்படத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரடியா விஜய் போய் பார்த்து சந்திச்சாரு. அப்ப அந்த சந்திப்பின் போது ஏதாவது டீலிங் போடப்பட்டதா? இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற போது அந்த சந்திப்புக்கும் அது பொருந்துமா? எப்ப சொல்றீங்க? அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது இந்த தலைவா படத்தப்ப சொல்றீங்க, அந்த சொல்றீங்களா? அது எப்ப நடந்ததுங்க? அது சொல்லுங்க, எந்த வருஷம் நடந்தது? அது இல்ல, தலைவா படத்துக்கு அந்த சந்திப்பு நடந்தது இல்லையா? அந்தந்த இஷ்யூ வரும்போது அந்த சந்திப்பு அப்படின்றது
ஒரு சிலருக்கு தேவையா இருக்கு தேசிய அளவில் வரக்கூடிய பிரச்சனையை ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறத எப்படி இப்படி சொல்ல முடியும்? ஓ, அத சொல்றீங்களா நீங்க? அந்த பிரச்சனை 4 வருஷமாவும் இருந்தது இல்ல, அப்பெல்லாம் ஏன் போகலன்னு தான் கேக்குறோம். 4 வருஷமா இருந்த பிரச்சனை இப்ப மாறி இருக்கா? அப்ப நீங்க 4 வருஷமா போகாததுக்கு ஒரு காரணம் கொடுத்தாருல்ல, அந்த காரணங்கள் இப்ப சரி செய்யப்பட்டதா? அதுதான் கேள்வி. சரி, உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அருண்ராஜ்.